தமிழகத்திலே புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு முன்னால் நிற்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், அரசு என்பது வெறும் அதிகாரம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய நிதி நிர்வாக அமைப்பு என்பதுதான். அதாவது ஒரு குடும்பம் மாத வருமானத்தை கொண்டு செலவுகளை எப்படி திட்டமிடுகிறதோ அதை போல ஒரு மாநிலமும் தனது வருமானத்தை வைத்துதான் செலவுகளை திட்டமிட வேண்டி இருக்கும். ஆனால் இங்கு அந்த வருமானம் என்பதும் செலவு என்பதும் மிக பெரிய அளவில் இருக்கும் என்பதுதான் மாற்றம். ஆக ஆண்டுக்கு சுமார் 3.3 முதல் 3.5 லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு சமமாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இங்கே செலவுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை போல சுமார் 10.25 லட்சம் கோடி கடனும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்திலே வருமானம், செலவு, கடன், இந்த 3 கோணங்களில்தான் இந்த ஆட்சி தனது முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஆக இந்த புதிய நிர்வாகம் என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது வருமானம் எங்கிருந்து வருகிறது என்பதுதான். மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் சுமார் 2.4 2.6 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கும் என்று பொதுவாக மதிப்பிடப்படுகிறது. இதில் மதுபான வரி, எரிபொருள் வரி, வணிக வரி மற்றும் பிற வரிகள் என அத்தனையுமே பங்கு வகிக்கின்றன. மத்திய அரசிடமிருந்து வரக்கூடிய பகிர்வு மற்றும் உதவித்தொகைகளும் சேர்ந்து மொத்த வருமானத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வருமானம் எல்லாமே நிரந்தரமாக அதிகரிக்கும் வகையில் இல்லை. சில வருவாய்கள் நிலைத்தன்மையற்றவையாக இருக்கின்றன. ஆகவே இந்த புதிய ஆட்சி வருமானத்தை நிலையான முறையிலே உயர்த்தக்கூடிய வழிகளை தேட வேண்டும். அதை போல செலவுகளை பார்த்தோம் என்று சொன்னால், அதனுடைய பெரிய பகுதி நிரந்தர செலவாக இருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதியம், பழைய கடன்களின் வட்டி, இந்த 3ம் சேர்ந்தே மொத்த வருவாயில் 60 விழுக்காட்டுக்கு மேல் எடுத்துக்கொள்கின்றன. ஆக மீதம் இருக்கக்கூடிய தொகையில்தான் நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், அடிப்படை வசதிகள் என்று சொல்லி அனைத்துமே செய்ய வேண்டியிருக்கும். இதுதான் இந்த ஆட்சியினுடைய உண்மையான சவால் என்றே சொல்லலாம். அதை போல கடன் என்பது இந்த சமன்பாட்டின் 3வது பகுதி. ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடன் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வருடந்தோறும் சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேல வட்டி செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த வட்டி என்பது ஒரு முடியாத செலவு, அது தவிர்க்கவே முடியாது, வருடந்தோறும் கையிலிருந்து போய்கொண்டே இருக்கும். இந்த நிலைமையிலே புதிய கடன் எடுத்தோம் என்று சொன்னால் அந்த கடன் என்பது மிகப்பெரிய சுமையாகவும் மாறும். ஏற்கனவே 2026 2027 நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருடத்திற்காக வெல்ஃபேர் திட்டங்களை, அதாவது நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக 1.25 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி கடன் வாங்க வேண்டும் என்ற ஒரு முடிவுமே எடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே. ஆக ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. மீண்டும் 1.25 லட்சம் கோடி நலத்திட்டங்களுக்காக கடன் வாங்கப்படுமானால் வட்டியினுடைய அளவு என்பதும் அதிகரிக்கும். ஆக தற்போது அமைய இருக்கின்ற இந்த புதிய ஆட்சி என்பது கடன் விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் உண்மை. ஆக ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் என்ற அடிப்படை விதி செலவு செய்வதற்கு முன்பு வருமானத்தை உறுதி செய் என்பதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் நடைமுறையிலே பல அரசுகள் இதற்கு எதிராக செயல்படுகிறார்கள். முதலில் திட்டங்களை அறிவித்துவிட்டு பின்பு அதற்கான பணத்தை தேடுகிறார்கள். இந்த முறையை மாற்றுவதுதான் இந்த புதிய நிர்வாகத்தினுடைய முதல் சோதனையாகவே இருக்கும். எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு செலவாகும், அந்த செலவுக்கு பணம் எங்கிருந்து வரும், அந்த செலவு எதிர்காலத்தில் வருமானத்தை உருவாக்குமா, இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் இருந்தால்தான் அது நடைமுறை திட்டமாக மாறும். இந்த ஆட்சி முதலில் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் முழு நிதி கணக்கெடுப்பு. அதாவது மாநிலத்தின் உண்மையான வருமானம், உண்மையான செலவு, மறைந்திருக்கக்கூடிய கடன், எதிர்கால பொறுப்புகள், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களிலே வெளியில் தெரியும் எண்கள் மட்டும் முழு உண்மையை காட்டாது. மின்சார வாரியம் போன்ற நிறுவனங்களின் கடன்கள், அரசு உத்தரவாதம் அளித்த கடன்கள் போன்றவை மறைமுக சுமையாகத்தான் இருக்கும். இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் முடிவெடுத்தால் பின்பு மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாகலாம்.
அடுத்த முக்கியமான கட்டம் முன்னுரிமை அமைப்பது. அதாவது எல்லா திட்டமும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதனால் இந்த ஆட்சி எந்த திட்டம் உடனடி அவசியம், எந்த திட்டம் காத்திருக்க வேண்டும், எந்த திட்டம் நீண்டகால முதலீடு என்பதையெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உதாரணமாக சொன்னால் குடிநீர், சுகாதாரம், கல்வி இதெல்லாம் உடனடியான முன்னுரிமை. ஆனால் சில பெரிய கட்டுமான திட்டங்கள் பின்பு செய்யக்கூடியவாக இருக்கலாம். இந்த முன்னுரிமையை சரியாக அமைத்தோம் என்று சொன்னால் குறைந்த பணத்திலே அதிக பயனையும் அடைய முடியும். அதை போல வருமானம் அதிகரிக்காமல் செலவுகளை அதிகரிக்க கூடாது. இந்த விதிதான் இந்த புதிய நிர்வாகத்தின் மைய கொள்கையாகவே இருக்க வேண்டும். வரியை உயர்த்துவது ஒரு வழி என்றாலும் அது மக்களின் மீது நேரடி சுமையை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வரிகளை முழுமையாக வசூலிப்பது, வரி ஏய்ப்பை குறைப்பது, புதிய தொழில்களை கொண்டு வருவது போன்ற வழிகள் மூலமாக வருமானத்தை உயர்த்த முடியும். இதுதான் நீண்ட காலத்திலே நிலையான தீர்வாகவும் இருக்கும். அதே சமயம் வீண் செலவு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு திட்டத்தில் 10% வீணாகும் என்றால் 10,000 கோடி திட்டத்திலே 1000 கோடி வீணாகும். இந்த வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே பணத்தை சேமிக்க முடியும். இந்த சேமிப்பு புதிய திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படலாம். இது கடன் தேவையை நேரடியாக குறைக்கக்கூடியதாக கூட மாறும். ஆக இந்த புதிய ஆட்சி செயல்பட வேண்டிய இறுதி அடிப்படை விதி என்னவென்றால் திட்டமிடல், கட்டுப்பாடு, வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தான். அதாவது திட்டமிடல் இல்லாமல் செலவு செய்தால் அது வீணாகிவிடும். கட்டுப்பாடு இல்லாவிட்டால் கடன் அதிகரிக்கும். வளர்ச்சி இல்லாவிட்டால் வருமானம் உருவாகாது. இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தினால் மட்டுமே அரசு சரியாக இயங்க முடியும். இல்லை என்றால் எந்த நல்ல நோக்கத்துடன் தொடங்கிய ஆட்சியும் நிதி சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கும் என்பதே உண்மை. அதைப்போல ஒரு புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற உடனேயே செய்ய வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் என்பது செலவின் தரத்தை உயர்த்துவதுதான். எல்லா செலவுகளும் ஒரே மாதிரியானவை அல்ல. சில செலவுகள் உடனே பயன் தரக்கூடியதாக இருக்கும். சில செலவுகள் எதிர்காலத்தில் வருமானத்தை உருவாக்கும். இந்த இரண்டிற்கும் இடையே சரியான விகிதம் அமைக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஒரு சாலை அமைப்பது, மின்சாரத்திற்கான வசதிகளை ஏற்படுத்துவது, தொழிற்பேட்டைகளை உருவாக்குவது, இதற்கெல்லாம் செலவிடக்கூடிய பணம் எதிர்காலத்தில் பல மடங்கு வருமானத்தை உருவாக்கும். ஆனால் அதே அளவு பணத்தை முழுமையாக உடனடி நலத்திட்டங்களில் மட்டும் செலவிட்டால் அது மீண்டும் மீண்டும் செலவாகக்கூடிய ஒன்றாகத்தான் மாறும். அது வருமானத்தை உருவாக்காது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு செலவுகளை மாற்றுவதுதான் இந்த ஆட்சியினுடைய முக்கிய பொறுப்பாகவே இருக்கும். அடுத்ததாக கவனம் செலுத்த வேண்டியது வேலை வாய்ப்பை உருவாக்குவது. அரசு நேரடியாக அனைவருக்கும் வேலை கொடுக்க முடியாது. ஆனால் வேலையை உருவாக்கும் சூழலை உருவாக்க முடியும். தொழில்துறை வளர்ச்சி, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவு அளிப்பது, ஏற்றுமதி மையங்களை அமைப்பது, சேவைத்துறையை விரிவுபடுத்துவது, இவை அனைத்தும் தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். உதாரணமாக ஒரு பெரிய உற்பத்தி நிறுவனம் தமிழகத்திற்கு வருகிறது. அதன் மூலமாக நேரடியாக 5000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய சிறிய தொழில்களுடைய முன்னேற்றம், சேவை நிறுவனங்களுடைய உருவாக்கம் மூலமாக 20,000 இருந்து 30,000 பேர் கூட வேலை பெறுவார்கள். இதன் மூலமாகத்தான் மக்களின் வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலமாகத்தான் அரசும் வரி வசூலிக்க முடியும். அதற்கு பின்பு மின்சாரம் என்பது எந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் அடிப்படை. தமிழகத்திலே மின்சார வாரியத்தினுடைய நிதிநிலை பல ஆண்டுகளாக சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு இழப்புகளை குறைப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் இருக்கிறது. மின்சார உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம், இந்த 3 கட்டங்களில் ஏற்படும் இழப்புகளை குறைத்தால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சேமிக்க முடியும். உதாரணமாக தொழில்நுட்ப இழப்புகள் மட்டுமே 15 விழுக்காட்டிலிருந்து 10% குறைந்தால் அது நேரடியான வருமானத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த சேமிப்பு தான் மாநிலத்தினுடைய நிதி அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் நிர்வாகம். இந்த புதிய ஆட்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அனைத்து வருவாய், செலவு திட்டங்கள் அனைத்தையுமே ஒரே டிஜிட்டல் தளத்தில் கண்காணிக்க முடிந்தால்
டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். உதாரணமாக ஒரு நலத்திட்டம் உண்மையான பயனாளர்களுக்கு சென்றதா இல்லையா என்பதை நேரடியாக கண்காணிக்க முடியும். இது ஊழலை குறைக்கக்கூடியதாக அமையும். ஊழல் குறைந்தால் அதே பணத்திலே அதிக வேலை செய்ய முடியும். அடுத்தது டேட்டா டிரைவன் டிசிஷன்ஸ். தரவு அடிப்படையிலான முடிவுகள் எடுப்பது மிக முக்கியமான ஒன்று. பல சமயங்களிலே அரசியல் காரணங்களுக்காக திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த புதிய நிர்வாகம் எந்த திட்டமும் தரவின் அடிப்படையில், அதன் செலவு பயன் மதிப்பீட்டின் அடிப்படையில் முடிவு எடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு திட்டம் 5000 கோடி செலவாகும் என்றால் அது 5 ஆண்டுகளில் எவ்வளவு வருமானத்தை உருவாக்கும், எத்தனை பேருக்கு வேலைகளை தரும், சமூகத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், இவை அனைத்தும் முன்பே கணக்கிடப்பட வேண்டும். அடுத்ததாக நகரம் அண்ட் கிராமம் என்ற சமநிலையும் கூட முக்கியமான ஒரு விஷயம்தான். தமிழகத்தில் ஒரு பெரும்பாலான வருமானம் நகர பகுதிகளிலிருந்து தான் வருகிறது. ஆனால் மக்கள் தொகையின் ஒரு பெரிய பகுதி கிராமங்களிலும் வாழ்கிறார்கள். இந்த நிலையிலே நகரத்தினுடைய வளர்ச்சியை மட்டுமே முன்னிலைப்படுத்தினோம் என்று சொன்னால் சமநிலை குறைய ஆரம்பிக்கும். கிராமங்களை மட்டும் முன்னிலைப்படுத்தினால் வருமானம் குறைய ஆரம்பிக்கும். ஆக கிராமங்களில் அடிப்படை வசதிகள், விவசாயத்திற்கான ஆதரவு, சிறு தொழில்களுக்கான உருவாக்கம் ஆகியவற்றை ஊக்குவித்துவிட்டு நகரங்களிலே பெரிய தொழில்களை வளர்த்தோம் என்று சொன்னால் சமநிலையை உருவாக்க முடியும். அதை போல நிதி ஒழுங்கு என்பது இந்த ஆட்சியின் முதன்மை அடையாளமாக இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கடன் எடுக்கலாம், எவ்வளவு செலவிடலாம், எவ்வளவு சேமிக்கலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய நிதி பற்றாக்குறை அதனுடைய மொத்த உற்பத்தி மதிப்பினுடைய 3 விழுக்காட்டுக்கு அருகில்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நடைமுறை விதி இருக்கிறது. இதை மீறினால் கடன் வேகமாக அதிகரிக்கும். எனவே இந்த புதிய நிர்வாகம் இந்த வரம்பை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். அதை போல மக்களுடைய பங்கு இல்லாமல் எந்த ஆட்சியும் முழுமையாக வெற்றி பெற முடியாது. மக்கள் தங்கள் வரிகளை சரியாக செலுத்த வேண்டும், திட்டங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், ஊழலை எதிர்க்க வேண்டும். இந்த ஆட்சி மக்களுடன் நேரடி தொடர்பை அதிகரித்து அவர்களை நிர்வாகத்தில் பங்காளிகளாக மாற்றினால் அது ஒரு புதிய நிர்வாக கலாச்சாரத்தையே உருவாக்கும். ஆக இந்த புதிய நிர்வாகத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், நல்ல நோக்கம் மட்டும் போதாது, நல்ல நிர்வாகத்திறன் அவசியம். சரியான தரவு, சரியான திட்டமிடல், கட்டுப்படுத்தப்பட்ட செலவு, வளர்ச்சியை நோக்கிய முதலீடு, வெளிப்படைத்தன்மை, இந்த 5 கூறுகளும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் மட்டுமே அரசு நிதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வெற்றி பெறும். இல்லை என்று சொன்னால் எந்த நல்ல வாக்குறுதியும் நடைமுறையில் சிக்கலாகத்தான் மாறும் என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம்.